இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா பெரும்பகுதி மக்கள் வந்து அங்கே வந்து தொழில் முனையக்கூடிய ஆர்வமும், அதை தாண்டி அரேபிய நாடுகளும் அந்த நாடை வந்து அந்த இடத்த சுவீகாரம் பண்ணி அதுக்கு எந்த விதத்துலையும் மோடிஜிக்கு ஓட கடுமையாக போட்டி போடக்கூடிய செல்வாக்கோ செயல்திறனோ விஷனோ இல்லாத பீப்புள் வந்து இந்த மாதிரி குறை சொல்கிறது ஒரு நியாயம் தானே. மோடி தலைமையில் இருக்க பாரதிய ஜனதா இது வரைக்கும் லஞ்சத்தை பற்றி பேச்சே கிடையாது. மோடி மேலே ஏதாச்சும் ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு உங்களால் வைக்க முடியுமா? மொத்தமாகவே ஆல் இண்டியாவில் காங்கிரஸோட வெற்றி 55 தொகுதியிலேருந்து 61 தொகுதி தான் போவாங்க. ஆனால் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஊடக பிரிவின் மாநில பார்வையாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்க சார். இப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்கிறாங்களே, அதை வந்து மோடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதை மீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா? ஏன்னா போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டா? இது சாத்தியம். ஃபஸ்ட்டு ஏன் சாத்தியம்னு என்னோட அனுமானத்துலேருந்து சொல்கிறேன்னா, இப்போ அவங்க ராஜ்நாத் சிங் தான் அதை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தரவுகள் இருக்கும், நிறைய தரவுகள் இருக்கும். தரவுகள் இல்லாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் ஒரு வலிமையான ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு ரிசர்ச் இல்லாமல் எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணுற ஹேபிச்சுவல் இன்றைக்கி இருக்க மோடிஜி அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கேபினட் உறுப்பினர்களாக இருக்கவங்களுக்கு அப்படிப்பட்ட தாந்தோணித்தனமாக பேசுகிறது, அரசியல் தனமாக பேசுகிறது, அரசியல் கட்சியில் இருந்துட்டு ஆட்சியே பிடிக்க முடியலைன்னா தைரியமாக 10 கிலோ கொடுக்குறேன்னு ராகுல் காந்தி மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி பேச்செல்லாம் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியில் அது ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. ரிசர்ச் ஒரு அனாலிட்டிக்ஸ் இல்லாமல் எதையுமே பேசுகிறதில்ல. இப்போ அவங்க அது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அமித்ஷாஜியும் அது மாதிரி சொன்னார். தொடர் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, அங்கே மக்களோட கொதிச்சு எழுந்தது நிகழ்வு நடக்கும்போது கூட ஜெய்சங்கர்ஜியும் அதை பற்றி ரெஃபர் பண்ணி பேசினார். ஸோ நீங்கள் ஜெய்சங்கர்ஜி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், அமித்ஷாஜி வந்து ஹோம் மினிஸ்டர், இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்த 3 பேருக்குமே வேலிட் இன்புட் இல்லாமல் இந்த மாதிரி முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை அரசியல் அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ அவங்க அதில் சொல்லியிருக்காங்கன்னா அதில் நிறைய உண்மைத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி என்ன முக்கியம்னா, அந்த மக்களுக்கு ஒரு கம்பேரிசன் இருக்குது. இப்போ பிரிந்த ஜம்மு காஷ்மீரோட வளர்ச்சியும் அங்கே வர சுற்றுலா பயணிகளோட ஆரவாரமான கூட்டங்களும், அதை தாண்டி இங்கே பொருளாதார வளர்ச்சியும், இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா பெரும்பகுதி மக்கள் வந்து அங்கே வந்து தொழில் முனையக்கூடிய ஆர்வமும், அதை தாண்டி அரேபிய நாடுகளும் அந்த நாடை வந்து அந்த இடத்த சுவீகாரம் பண்ணி அதுக்கு தொழில் முனைவோர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பார்த்தம்போது ஆப்வியஸாக என்னென்னா, நம்ம பக்கத்து வீடுக்காரன் ஃப்ரிட்ஜு வாங்கினாவே நம்ம பொறாமப்படுற ஆளுங்க. இப்போ பக்கத்து வீடு ரொம்ப ஓஹோன்னு வளரும்போது நம்ம அந்த பூமி சார்ந்தவர்கள், இந்த இனம் சார்ந்தவர்கள் நம்ம ஏன் இவ்வளோ நலிஞ்சிருக்கணும், பாகிஸ்தானை நம்பி ஏன் நலிஞ்சிருக்கணும்னு நினைக்கும் போது அப்படி ஒரு மக்கள் தொகைக்கு ஒரு எண்ணம் வர்றது ஒரு நியாயமான ஆர்வம் தான், நியாயமான ஆசை தான். அது நடக்கும்போது இது நடக்கும். 2024 கண்டிப்பாக பாஜக தான் ஆட்சி அமைப்பாங்க. அதில் முக்கியமாக எப்படி ஜம்மு காஷ்மீரை மீட்டெடுத்தாங்களோ அதே மாதிரி போக்கையும் மீட்டெடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்னீங்க சார், எலெக்ஷன் டைமில் வந்து பொதுவாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாங்கன்னா அதில் வந்து ஒரு காரணம் இருக்குது, இல்லாமல் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து சொல்கிறாங்க இது வந்து தேர்தலுக்காக பேசுகிற, தேர்தல் பிரச்சாரத்துக்காக பேசுகிற சில விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே பேசுவாங்க. ஏன்னா அப்போ 370 சொல்லும்போது, சிஏஏ சொல்லும்போது, யூனிஃபார்ம் சிவில் கோடு பேசும்போது, எல்லாத்துலேயுமே முத்தலாக்கு பேசும்போது, இப்படி எது நம்ம வந்து அரசியல் கருத்துக்களை நாங்கள் முன் வச்சால், ராமர் கோயிலை பற்றி பேசும்போது எந்த கருத்துக்களை நம்ம முன் வச்சாலுமே எதிர்கட்சிகள் பலவீனப்பட்டவர்கள், பலம் இல்லாதவர்கள், அரசியல் பங்களிப்பை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் சேர்ந்தவர்கள், வெற்றி வாய்ப்பே இழந்து நிற்கிற நிராயுதபாணியாக எந்த விதத்துலையும் மோடிஜிக்கு ஓட கடுமையாக போட்டி போடக்கூடிய செல்வாக்கோ செயல்திறனோ விஷனோ இல்லாத பீப்புள் வந்து இந்த மாதிரி குறை சொல்கிறது ஒரு நியாயம் தானே. அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவங்களோட பங்கு அவங்க பேசுகிறாங்க. பட் நடந்த ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றியை வந்து எப்போதுமே எப்படி கணிக்க முடியும்னா, அவங்க முன்னால் என்னென்னலாம் சாதிச்சாங்கன்னு பாருங்கள். 500 ஆண்டுகளாக சாதிக்க முடியாத ராமர் கோயிலே சாதித்தவர் நம்ம மோடிஜி அவர்கள்.
அதே மாதிரி நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் 370 கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை, அதை அழகாக கொண்டாந்தாங்க. இப்போ முத்தலாக்கு வந்து யூபியில் வந்து அது ரொம்ப சிரமம்லாம் பேசுனாங்க, ஆனால் முத்தலாக்கை கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடோட சிந்தனை இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டோட ஜனத்தொகையை யோசிக்கும் போது நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம நாடை வந்து இப்போ $3 trillion $5 trillion எடுத்துகிட்டு போய் அது $7 trillion நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது யூனிஃபார்ம் சிவில் கோடு கூட இன்னோவேட்டபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி கடந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பார்த்தோம்னா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் பிரதமர் மோடி. பட் இப்போ உள்ள தேர்தலெல்லாம் வந்துட்டு மோடின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு மட்டும் ரொம்ப அதிகமாக உச்சரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க அவங்க மேலே. மோடிக்கா கேரண்டி. ஸோ இந்த மாதிரியான மோடி அப்படின்றது அவரை வந்து பில்ட் பண்ணிக்க நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. கட்சியை விட அவர் வந்து தன்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்திக்க நினைக்கிறாரா அப்படின்னு விமர்சனங்கள் கேட்குறாங்க. இதில் பெருமைப்படுத்திக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நல்லா வளர்ந்த ஒரு உயர்ந்த ஒரு மனிதர், சாதனையை செஞ்ச மனிதர். இந்த நம்ம சமக காலத்தில் வந்து தொடர்ந்து ஒரு இங்கே ஒரு 10 ஆண்டுகள், அதுக்கு முன்னால் ஒரு 18 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு வந்து அதிகாரத்தில் உச்சபட்ச அதிகாரத்திலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கவர். இவ்வளவுங்களாம் பேசுகிறாங்களே, இத்தனை 25 ஆண்டுகளுக்கு மேலே உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க மோதியை பார்த்து இவங்க யாராலேச்சும் லஞ்சத்தை வச்சு பேச முடியுது? அவர்கிட்ட பேசலாமே. அரசியல் பேசுகிறவங்க தானே இவங்கெல்லாம். லஞ்சம் பண்ணார் அப்படின்னு சொல்லுங்களேன். 6 மாதம் இருக்கிற ஒரு மினிஸ்டர் கூட லஞ்சத்தில் போய் மாட்டுறாரு. நம்ம இந்திய இந்த மாதிரி ஒரு சுதந்திர பூமியில் லஞ்சத்துக்கு உட்படாத அமைச்சர்கள் யார் இருக்கா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் மோடி தலைமையில் இருக்க பாரதிய ஜனதா இது வரைக்கும் லஞ்சத்தை பற்றி பேச்சே கிடையாது. மோடி மேலே ஏதாச்சும் ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு உங்களால் வைக்க முடியுமா? இது வரைக்கும் வைக்கலையே. அப்போது நீங்கள் இதுலேருந்து என்ன முடிவு பண்ணிங்கன்னா, மோடிக்காக கேரண்டின்னா அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு மேட்ச் இருக்குன்னா, கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னா, அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் டோனி மாதிரி ஒரு கேப்டன் இருக்கும்போது அதோட சந்தோஷமும் அது கண்டிப்பாக நடக்கும், இது வெற்றியை நோக்கி செல்லும், இந்த அணி வெற்றிக்கான அணி அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதே ஒரு கேப்டனை வச்சு தானே. அப்போ எங்களோட கேப்டன் மோடியாக இருக்கும்போது அது வெற்றியோட ஊர்ஜிதம் வந்து மோடி அவர்களால் தான் இருக்க போகுதுங்கிறத அவரோட பழைய செயல்களும் அவரோட வெற்றி அவர் தொடர் சேர்ந்து நாட்டை வழி நடத்தினதையும் மனசில் வச்சு அதை மாதிரி சிந்திச்சு பேசுறதுல என்ன தவறு இருக்குது? அதனால் மோதிகா கேரண்டி உண்மையான மோதிகா கேரண்டி தான் அது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பத்தி கிரியேஷனில் ஈடுபடுறாரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து சமீப காலத்தில் வந்து அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். அது வந்து இப்போ சிம்பத்தி பேஸ் பண்ணி நான் ரொம்ப எளிமையானவன், தான் ரொம்ப இந்த மாதிரி எளிமையானவன்றது வெளி காட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒரு எளிமையானவர் தானே, இதில் என்ன இருக்குது? அதாவது இன்றைக்கி வந்து ஆதிசங்கரோ மகா பெரியவரோ எளிமையை காமிச்சிக்க வேண்டாமே. அவங்க நடத்த, அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க இயல்பே எளிமைக்கு உண்டானது தானே. இயல்பே எளிமைக்கு உண்டானது. இப்போ காமராஜா ஒரு எளிமையான தலைவர்னு ஏன் சொல்கிறோம்? அவரோட இயல்பே எளிமையானது தானே. அப்போ எளிமைங்கிற ஒரு விஷயம் வந்து காமிச்சிக்க வேண்டிய விஷயமே இல்லை. உங்கள் மனது எப்படி இருக்கோ, உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தானே செயல் இருக்கும். அவர் எண்ணம் எளிமையான எண்ணமாக இருக்குது, எளிமையாக இருக்கார். அதே மாதிரி தமிழகத்தில் சார் பாஜக வந்து இரட்டை இலக்கு எண்ணிக்கையில் சீட்டுகள் வாங்கும் அப்படின்னா இது வந்து திமுகவுடைய தோல்வின்னு பார்க்குறதா இல்லை பாஜகவுடைய வெற்றின்னு பார்க்கலாமா? யார் வாங்குவாங்க? பாஜக வந்து இரட்டை இலக்கு எண்ணிக்கையில் வந்து நம்பர்ஸ் வாங்குறாங்க. வந்து தோல்வி வெற்றிங்கிற கணிப்பை காட்டிலும் வளர்ச்சிங்கிறத பார்க்கணும். இப்போ பாஜக வந்து என்ன இருந்தாலும் தமிழில் வந்து ஒரு முக்கியமான செயல்பாடுக்கு வந்த சமீப காலமாக அதிகமாக வளர்ந்த ஒரு கட்சி. இந்த வளர்ந்த கட்சியோட முடிவு, நீங்கள் நல்லா படிக்கிற மாணவனாக இருந்தால் உங்கள் எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் வாங்குறது முக்கியம் இல்லையா? அதில் இரட்டை இலக்கு 3 இலக்கு இது இலக்கெல்லாம் விட்டுருங்க. வளர்ந்த கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சிங்கிறதுக்கு அதோட எக்ஸாமினேஷனே எலெக்ஷன் தானே. அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வெற்றி தானே. அது வர்றதில்ல நியாயம் தானே. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சவுத்தில் வந்து பாஜக வந்து ரொம்ப பின்னடைவில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போது அது உண்மையா? அது பொய். அது எந்த மாதிரி போயின்னு நான் சொல்கிறேங்களேன். இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம 5வது ஃபேஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கோட 5 ஃபேஸ் கிட்டத்தட்ட 300 சம்திங் முடிஞ்சிருக்கா, 392 ஏதோ அந்த அளவுக்கு தொகுதிகள் முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நல்ல ஒரு எலெக்ஷன் ஆங்கிள்லேருந்து நம்ம இந்த பேச்சை எடுத்துகிட்டு போனோம்னா, இப்போது வந்து தமிழ்நாடில் வந்து தமிழ்நாடுன்னு மட்டும் எடுக்காமல் சவுத் இந்தியா நீங்கள் சொன்னதுனால
சவுத் இந்தியாவில் பாஜக வந்து ஆல் இந்தியாவில் காங்கிரஸ் எடுக்கிறதோட கூட எடுப்பாங்க நம்பர் ஆஃப் எம்பிஸ். இப்போ ஆல் இந்தியாவில் என்னோட பர்சனல் கணிப்பு வந்து காங்கிரஸ் வந்து 55லேருந்து மேக்ஸிமம் 61 வரைக்கும் தான் போவாங்க. மொத்தமாகவே ஆல் இந்தியாவில் காங்கிரஸோட வெற்றி 55 தொகுதியிலேருந்து 61 தொகுதி தான் போவாங்க. ஆனால் நம்ம சவுத் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 60 தொகுதி வந்து நமக்கு பாஜகவுக்கு வந்துடும். அப்போது யார் வலிமையாக இருக்கா? சவுத் இந்தியாவில் எப்படி நம்ம நடிஞ்சிருக்கும்னு சொல்கிறதுக்கு என்ன யோகியது? முன்னால் இருந்த வெற்றியோட இந்த தடவை அதிக வெற்றி வரப்போகுது. அப்போ போன 2019 எலெக்ஷனோட 2024 எலெக்ஷனில் அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம மூவ் ஆகிருக்கோம்னாவே சவுத் இந்தியாவை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி நகர்ந்து வந்தது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் பாரதிய ஜனதாவை சுவீகாரம் பண்ணக்கூடிய எண்ணத்துக்கு வந்துட்டாங்கன்னு தானே அது காமிக்குது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து காங்கிரஸ் மாதிரி ஒரு கடினமான எதிர்க்கட்சியாக வலுப்பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் பாஜக தொடர்ந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், அவங்க கட்சியில் சார்ந்த எல்லாரையுமே ஜெயிலுக்குள்ள அனுப்புறது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லியிருக்காரு சார். அப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அந்த அளவுக்கு வலு இருக்குன்னு நம்புறாங்களா அவங்க? ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கும் ப்ரொப்ரைட்டரி கம்பெனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரொப்ரைட்டர் இருக்கார், ஒரு கம்பெனிக்கு இருக்காருன்னா அந்த ப்ரொப்ரைட்டரியோட கம்பெனியோட வளர்ச்சியும் மல்டிநேஷ்னலாக இருக்க கம்பெனியோட வளர்ச்சிக்கும் அதிகப்படுமா. உலகம் முழுக்க மல்டிநேஷ்னல் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மாடலுக்கு போகும்போது ஒரு மனிதனை வச்சு எந்த ஒரு தனி அரசியல் கட்சியும் ஆல் இண்டியா கட்சியாக பரிமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒரு ரீஜனல் பார்ட்டியாக வேணால் ஒரு ஃபேஸ் வேல்யூவில் நீங்கள் ட்ரை பண்ணலாமே ஒழிய ஒரு நேஷனல் பார்ட்டியாக ஒரு கட்சி வந்து இந்தியாவில் பல விதமான மொழி உள்ள நாடு, பல மக்கள் தொகை, 142 கோடி மக்கள் தொகை, நம்மளோட இனத்தோட எத்தனிக்ஸ் வந்து எவரி 100 கிலோமீட்டர்ஸில் மாற்றம் வருது. மொழி மாற்றம், தமிழ்நாட்டிலே சென்னையில் பேசுகிற மொழி கோயம்புத்தூரில் பேசுகிறதில்ல, கோயம்புத்தூரில் பேசுகிற மொழி திருநெல்வேலியில் பேசுகிறதில்ல. அந்த மாதிரி ஸ்லாங்கே மாறும்போது ஒரு மொழி தமிழ் மொழியிலே இவ்வளோ ஸ்லாங் வரும்போது இவ்வளோ மொழிகள் உள்ள ஒரு நாட்டில் ஒரு தனி ஒரு மனிதன் காங்கிரஸ் அளவுக்கு கூட அவரால் வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு மல்டி ஃபேசிட்டாக தான் இருந்தது. காங்கிரஸுங்கிறது ஒரு தலைவன் தலை தூக்கி நடத்தினாலும் கட்சியோட அமைப்பு வந்து எல்லா ரீஜன்லேருந்தும் எல்லா தலைவர்களும் கலந்த ஒரு பார்ட்டி. இது கிட்டத்தட்ட வந்து ஒன் மேன் ஷோவாக இருக்குது. இவர் ஒன் மேன் ஷோவில் வந்து இவர் பேசுகிறது ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிறார். அவருக்கு வந்து இருக்க வேண்டியதுதான், ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க வேண்டியதுதான். ஆனால் என்னோட கவலை கெஜ்ரிவால் மேலே நான் தொடர்ந்து அவரோட பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்கள் சைக்காலஜியாக அவரை பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இப்போ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரே ஒழிய அவர்கிட்ட உண்மையிலேயே தகுதியே கிடையாது. ஒரு தகுதியற்ற மனிதன்கிறத பலவிதமாக இப்போ நடந்த நிகழ்வுகள் அடிதடி பண்ணது இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது. அவருக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதன், பொய்யால் முன்னுக்கு வந்த ஒரு மனுஷன். அவர் வந்து முழுக்க இவரை ஏமாற்றி வந்தவர், அவரோட தலைவரை ஏமாற்றி வந்தவர், அண்ணா ஹசாரே ஏமாற்றி வந்த ஒரு மனுஷன். அதெல்லாம் அவரோட பேச்செல்லாம் வந்து அதிகப்படியான பேச்சு. வேணால் மீடியா வந்து மோடி மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காண்டி அவரை பேச்சை தூக்கி பிடிக்கலாம். ஏன்னா காங்கிரஸில் அப்படி ஒரு குரல் கொடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால ஆம் ஆத்மியில் கெஜ்ரிவால் பேச்சை வேணால் சிங் பண்ணிக்கலாம். அதாவது வாய்ஸ் டப்பிங் பண்ணுற மாதிரி ராகுலோட மூஞ்சிக்கு வேணால் கெஜ்ரிவால் வாய்ஸை வேணால் உங்களை டப் பண்ணிக்க சொல்லுங்கள். எக்காரணத்து கொண்டும் கெஜ்ரிவாலால் காங்கிரஸ் அளவு கூட ஒரு கட்சியாக உருவாக்குறதுக்கு அவருக்கு எந்த வலிமையும் கிடையாதுங்கிறது தான் என்னோட திண்ணமான முடிவு.